தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், சீமான் என்கிற தற்குறி, சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல, சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து, இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால், இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல, நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 2009 போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி இருக்கிறது. நான் கோவை சட்டக்கல்லூரியில் படித்திருந்த போது, இதே பல நண்பர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அவினாஷ்ங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய ஊடக நண்பர், இறந்து போனவர், தமிழீழ ஆதரவாளர், அவரோடு இயங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று. அப்போது எழுத்தாளர் பாமரன் மூலியமாக எங்களை போன்ற ஒரு கரியுமான சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மேடைகளில் ஈழ ஆதரவு பேசினார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2008 ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன். நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமானாக இருந்தவர் பொதுவெளி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்திலும் பேசவில்லை. 2008 இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஒரு 3 மாத காலம் இங்கே இருக்கிறார். இருந்து பொதுவெளியில் ஈழத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட ப்ரெஸ் மீட் வைக்கல, சொல்லலை, பிரச்சாரம் செய்யலை. ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும், மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணியவர்களும், மரியாதைக்குரிய மணியரசன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட கோவை சிறையில் இருக்கிறார். கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும். 2008 இறுதியில் வெளியே வருகிறவர். 2008 இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள், அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ஏன் ஐஸ்விப்பவர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம், தாப்பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பற்றி எறிந்தது. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப்போராட்டம் ஒப்படைக்கப்பட்டதென்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது, வருமானம் பெரிதில் நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது. பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும். 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமார உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்லை, 3வது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு டை அடித்து ஷூட்டிங்லேருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்போ என் பொழப்பை பார்க்குறது இல்லையாண்டார். ஈழத்தை நேரடியாக பார்த்து வேத பிரபாகரங்களால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால், அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் இறங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்ன நீங்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் எடுக்க முடியாது. முத்துக்குமார் இறந்த பிறகு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாழ 17 பேர் தீக்குளித்தார்கள். அந்த 17 பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம், எதிர்க்கட்சிகள் போராடினார்கள். சீமான் 3 மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார்.